இந்த ஒரே தொக்கை நல்லா 1 மாசம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு இட்லி தோசை சோறுன்னு எல்லாத்துக்கூடமே சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கருவேப்பிலையே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற உங்க வீட்டு பசங்களுக்கும் இது நீங்க குடுக்கலாம். ஏன்னா இது கருவேப்பிலை தொக்கு தான். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? கடாயில 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் இது மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெயின் இன்கிரிடியன்டான கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா அலசி உருவி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி 1/2 கிளாஸ், 1/2 டம்ளர்ல 1/2 கிளாஸ், 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இதோட கல்லுப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஸ்டார்டிங் அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி குக் ஆகி எண்ணெய் செப்பரேட் ஆனதும் எடுத்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி. நான் கட்டியிருக்க இந்த சாரி SG பொட்டேக்குன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இன்னும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. உங்க பேஜ் டாக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.